வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாம் இன்றையிலிருந்து நாயன்மார்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நாயன்மார்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, சிவன்தான் எல்லாமே சிவமயம் என்று நினைப்பவர்களுடைய பெயர்தான் நாயன்மார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சைவ பெரியவர்கள், சிவனை தான் வணங்குபவர்கள். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சிவனை வணங்குபவர்கள் சைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 63 நாயன்மார்கள் கணக்கிடப்படுகிறது. சரி, நமக்கு மயிலாப்பூர்னு ஒரு ஊர் சென்னையில் இருக்குது, ஒரு பகுதி. அங்கே பங்குனி திருவிழா அப்படின்றது வருடா வருடம் நடக்கும். அதில் ஒரு நாள் 63 திருவிழான்ற பெயரோடு நடக்கும். காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாலே அதனுடைய பெருமையை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். 63 நாயன்மார்களும் முன்னாடி செல்ல, பின்னாடி இறைவன் வெள்ளி பல்லக்கில் செல்லும் அந்த காட்சி வெள்ளி ரதத்தில் செல்லும் அந்த காட்சி காண கண்கொள்ளா காட்சி. கூட்டமானது அப்படி நிரம்பி வழியக்கூடிய ஒரு திருவிழா அந்த திருவிழா. அப்படி இருக்கும்போது இந்த 63 பற்றி நமக்கு எங்கிருந்து பிரமாணம், அதாவது சான்றுகள் கிடைக்கின்றது? நமக்கே தெரியும், பண்டரிபுரநாதனை பற்றி நம்ம படித்த போது அத்தனை சான்றுகளும் அபங்கங்கள் அப்படிங்கிற பாடல்கள் மூலமாகத்தான் கிடைத்ததுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கதை கற்பனையெல்லாம் நம்ம பண்ணலை இல்லையா? அப்படின்னா இது எங்கேருந்து கிடைச்சதுன்னு கேட்டால் தேவாரங்கள்லேருந்து 12 திருமுறைகள்லேருந்து கிடைச்சது. அப்படியா? 12 திருமுறையா? அப்படின்னா சரி, இந்த 63 நாயன்மார்களுடைய சரித்திரம் இந்த காலத்தில் நாம் சேக்கிழார் பெருமான் எழுதிய, அவர் வைத்த பெயர் திருத்தொண்டர் புராணம். அது பிறகு அது பெரிய புராணம் என்று ரொம்பவும் பிரபல்யமாக இருக்கு. அவர் எழுதினது அது 12வது திருமுறையாக கருதப்படுகிறது. அதை அனபாய சோழன் என்பவன் 12வது திருமுறையாக சேர்த்தான். அதெல்லாம் நம்ம எப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அப்படியானால் 11 திருமுறைகள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 4 சைவ குரவர்களை பற்றி. ரொம்பவும் முக்கியமான 4 பேர். அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், திரு ஞான சம்பந்தர், அடுத்தது திருநாவுக்கு அரசர், அடுத்தது சுந்தரர், கடைசியா மாணிக்க வாசகர். இவா 4 பேரையும் தான் நம்ம சைவ குரவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவர்கள் பக்தியில் முழுகி 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 முத்து எடுத்தது தான் தேவாரங்கள்லாம். சரி, அவர்கள் வாழ்ந்த காலம் 6லிருந்து 8வது நூற்றாண்டு. அப்புறம் சேக்கிழார் பெருமானார் வாழ்ந்ததோ 12ஆம் நூற்றாண்டு. எழுதி வைக்கிறதுக்கு ஓலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துலலாம் எப்படி எல்லாம் வாய் வழியாக சொல்ல, செவி வழியாக கேட்க, இப்படி தானே போயிட்டு இருந்தது. ஆனால் 8ஆம் நூற்றாண்டு 6, 8லெல்லாம் கொஞ்சம் அந்த இலைகளில் எழுதுறது ஓலைச்சுவடி அப்படிங்கிற ஒன்றாவது வந்தது. பட் அதெல்லாம் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேக்கிழார் பெருமானுக்கு எங்கிட்ட கிடைத்தது? அதெல்லாம் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் என்னது இந்த 12 திருமுறைகள் அப்படின்னா 11 என்னென்ன அதுவும் தெரியணும் இல்லையா? அதனால் முதல்ல தெரிஞ்சுப்போம். 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை. இந்த 3 திருமுறைகளும் திரு ஞான சம்பந்தர் எழுதியது. அடுத்தது 4, 5, 6 இந்த 3 திருமுறைகளும் திருநாவுக்கரசர் எழுதியது. 7ஆம் திருமுறை அதை சுந்தரர் எழுதினார். இந்த 3 பேர் எழுதிய அந்த மொத்த 7 திருமுறைகளுக்கும் தேவாரம் என்று பெயர். அடுத்தது மாணிக்க வாசகனார் 8வது திருமுறையை எழுதினார். அதுக்கு பெயர் திருவாசகம். ஒரு பெரிய பழமொழி ஒன்று இருக்கு, திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாராம். கல்மனசுக்காரர்கள் அவர்கள். அப்படியானா அவர் எப்படி அந்த தேனினும் இனியதாக எழுதியிருப்பார் பார்த்து கொள்ளுங்கள். தேவாரம்னால என்ன அர்த்தம்னா, தேன் போன்ற ஆரமா, தேனான ஆரத்தை தமிழாலேயே சூட்டினார்களாம் அத்தனை சைவ குரவர்களும். அதுக்கப்புறம் 9வது என்னன்னு கேட்டா, 9 சைவ ஞானியர்களினுடைய தொகுப்பு, 9 தொகுப்பு திருவிசைப்பா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுலேயே கடைசியா சேந்தனார் அப்படிங்கிறவர் எழுதினது திரு
பல்லாண்டு என்று கூறப்படுகிறது. இப்படியாக அது 9வது திருமுறையை சேர்ந்தது. சரி, 10வது திருமுறை என்னன்னா, நம்மெல்லாம் ரொம்ப சைவர்கள் மத்தியில் ஒரு பேச்சு, திருமூலருடைய திருமந்திரம், திருமூலருடைய திருமந்திரம்ங்கிறது அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பு. அதை தான் 10வது திருமுறை, திருமூலர் எழுதிய திருமந்திரம். சரி, 11வது என்ன அப்படின்னு கேட்டா, அதே மாதிரி தான் 12 சைவ ஞானிகளினுடைய 40 புத்தகங்களுடைய தொகுப்பு தான் 11வது திருமுறையாக உள்ளது. சரி, 12வது திருமுறை தான் சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணம் அல்லது திரு தொண்டர் புராணம். அவருக்கு எங்கேருந்து கிடைச்சது, அவர் யாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பாடல்கள் தேவாரங்கள் திருமுறை அப்படின்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி, அவர்கள் எழுதின பாடல்கள் அப்படியே எல்லாம் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அந்த 63 பேரில். அதனால அவர்கள் எழுதினதெல்லாம் எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம இப்போ நேர தில்லைக்கு போயிடுவோம். தில்லைனா இன்னொன்று சிதம்பரம் தான் தில்லை என்று அழைக்கப்படுகிறது. தில்லை நடராஜர் அந்த கோவில் தான் சைவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருக்கோவில். அந்த கோவிலில் அர்ச்சகர்கள் அப்படிங்கிறவங்க தன் உடல், உயிர், ஆவி எல்லாமே அவர்களுக்கு சிவன்தான், வேற எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு பேரு தில்லை வாழ் அந்தணர்கள். சிவபெருமானே அதில் ஒருத்தர் அப்படின்னும் சொல்றது உண்டு. அவர்களுக்கு பேரு 3000 பேர் மொத்தம். அவர்கள் இன்றைக்கும் கட்டி காப்பாற்றுகிறார்கள் அந்த மரபுகளை. அந்த 3000 தில்லை வாழ் அந்தணர்கள் இருக்கின்ற அந்த கோவிலில் ஒரு அறையில் இந்த ஓலை சுவடிகள்லாம் இருக்கு. அவர்களுக்கு அது தெரியும், ஓலை சுவடிகள் இருக்குன்னு தெரியும், அவ்வளவுதான். சரி, இன்னொரு இடத்துக்கு போவோம். அப்பொழுது அந்த இடத்தை ஆட்சி செய்தவர் ராஜராஜ சோழன். அந்த அரசன் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். சிறந்த சிவபக்தன். அவன் கட்டின கோவில தான் பெரிய கோவிலுங்கிறது நமக்கே தெரியும். அங்கே பக்கத்திலேயே திருநாரையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திருநாரையூரில் பொல்லா பிள்ளையார் அப்படின்னு ஒரு பிள்ளையார் இருக்கார். பொல்லா இல்லை, இந்த தமிழில் 2ஆ சொல்லலாம். லா LA அப்படிங்கிற ஆங்கில எழுத்து இல் லா அப்படின்னு சொல்லலாம், இல் அப்படின்னு சொல்லி அழுத்தியும் சொல்லலாம். இந்த பொல்லா அப்படின்னா அதுக்கு பேடு, ஈவில் அப்படின்லாம் சொல்லலாம். இது பொல்லா பிள்ளையார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்கா, எந்த ஒரு சுத்தியலோ சிசல் ஏதாலையும் எந்த ஆயுதத்தாலேயுமே செய்யாத ஒரு பிள்ளையார். அப்படியானா அதற்கு என்ன அர்த்தம்னா, சுயம்பு பிள்ளையார், தானே உருவான பிள்ளையார்னு அர்த்தம். அந்த கோவிலினுடைய அர்ச்சகர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய பிள்ளை பேர் நம்பி அப்படின்னு பேர். அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. அப்பாவோட தினம் கோவிலுக்கு போகும். அப்பா திருமேனியை பிள்ளையார் அபிஷேகம் செய்து அலங்காரங்கள் செய்து எல்லாம் பண்ணுறதெல்லாம் அந்த பிள்ளை பார்த்துட்டு இருக்கு. ஆனால் பிரசாதம் நைவேத்தியம் பண்ணும்போது அப்பா வெளியில் போட்டுவிடுவார். அது வெளியில் போயிடும், உள்ள என்ன நடக்கிறதுன்னு அவருக்கு தெரியாது. அப்புறம் பாக்கி இருக்கிற பிரசாதத்தோடு அப்பா வருவார். அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இந்த பிள்ளைக்கும் கொடுப்பாரு. இதுதான் நடைமுறை பழக்கம். ஒரு நாள் என்னாச்சு, இந்த பிள்ளை இது எங்கேயோ கேட்டிருக்கோம்ல, எல்லா ஊரில் எடுத்து பாருங்க, எத்தனாவது நூற்றாண்டில் வாழ்ந்தார்? 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். யார்? நம்மளுடைய ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோமே, என்னன்னு படிச்சிருக்கோம், நாமதேவர். அவருடைய வாழ்க்கையில் விட்டலன் விளையாடின விளையாட்டு இதே விளையாட்டு தான். பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்பிக்கும் அதே அனுபவம் பிள்ளையார் மூலமாக, 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாமதேவருக்கும் அதே அனுபவம் விட்டல பாண்டுரங்கன் மூலமானா, எல்லா தெய்வங்கள் எல்லா பக்தர்களுடைய மனநிலை எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறத தான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். சரி, என்னாச்சு, ஒரு நாள் அப்பா வெளியில் போகிறார். அப்பா போய் பிள்ளையாருக்குன்னு எல்லாம் பண்ணிடுப்பான்றார். இந்த பிள்ளை போகிறது அதான் எல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்கேன் அப்பா என்னென்ன செய்வார்னு. அதனால் நன்னா திருமணி நல்லா கோவில் சுத்தம் பண்ணி திருமணியெல்லாம் அபிஷேகங்கள் செய்து சந்தனம் வச்சு பூமாலை போட்டு கற்பூர ஹாரத்தி காமிச்சு நல்ல தூப தீபம்லாம் ஏற்றி எல்லாம் அந்த பிள்ளை பண்ணிடுத்து. கடைசியாக திரையை போட்டுட்டு சாப்பிடு பிள்ளையாரே சாப்பிடுங்கிறது. அவனுக்கு தெரியாது பிள்ளையார் மானசீகமாக ஏற்றுப்பார், தானாக வெளியில் சாப்பிட மாட்டாருங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது, பார்த்ததில்லை. வரலன்ன உடனே அந்த குழந்தை என்ன நினச்சிது, என்னுடைய பக்தியில் ஏதோ தப்பு இருக்குது, நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் அவர் வரல அப்படின்ட்டு, நீ வரலன்னா அதை இங்கே இருக்கிற கல்லில் நான் முட்டிப்பேன் அப்படின்ன உடனே சரி முட்டிக்க போகும்போது பிள்ளையாருக்கு மனசு வருமா?
உடனே வந்துட்டு சாப்பிட்டார். சாப்பிட்டா கொஞ்சம் வச்சுட்டு தானே வழியில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். அவர் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஆசிகளையும் நன்னா கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இந்த பையன் வெளியில் வரான். அம்மா அப்பாவே நம்ப மாட்டா. ஊரார் நம்புவாரா? பிரசாதத்துக்கு காத்துட்டு இருக்கிற மக்கள் தான் நம்புவாளா? ஒன்றும் கிடையாது. அப்போ மறுபடியும் அந்த பையன் அப்பா கிட்ட சொல்கிறான், இல்லைப்பா நான் அவர்களுக்கு பயம் என்ன தெரியுமா? ஐயோ, பொய் சொல்ல பஞ்சமா பாதங்களில் ஒன்று பொய் சொல்கிறது. பையன் அப்படி போயிட்டானோ அப்படின்ற பயம் வந்துடுத்து. இல்லைப்பான்னு அந்த பிள்ளை அவ்வளோ வாட்டி சொல்லவும் மறுநாள் அந்த பிள்ளைக்காகவே விநாயகர் எல்லாருக்குமாக அரூபமாக அந்த பிரசாதம் மட்டும் போகிறத பார்க்க முடிஞ்சது. அவனுக்கு மட்டும்தான் பிள்ளையார் கண்ணில் தெரிகிறாரு. அந்த மாதிரி காட்சி தந்ததை பார்த்து அப்பா நீ நம்பி இல்லை, நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு அவனுக்கு பேர் வைத்தார். ராஜராஜ சோழன் இதை கேள்விப்பட்டு பிள்ளையார் அருள் செய்தவனுக்கு எவ்வளோ மூளை இருக்கணும், தன்னுடைய அமைச்சராக ஏற்றுக்கொண்டார். இப்போது தில்லை நடராஜர் கோவிலில் இருக்குது அப்படிங்கிறது இந்த பிள்ளையார் மூலமாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு வாட்டி எங்கேயோ தேவாரத்தை கேட்டுட்டு ராஜராஜனுக்கு தான் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் பிள்ளையார் மூலமாக தெரிஞ்சு சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போகிறா. அந்த 3000 தில்லைவாழ் அந்தணர்களும் என்ன சொல்லிடுறா, எங்களுக்கு இருக்கிறது தெரியும், ஆனால் அந்த மூவர்களும் வந்து கேட்டால் தான் கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு கட்டளை இருக்குது, எங்களால் அதை மீற முடியல, எங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்ற உடனே ராஜா யோசிக்கிறான், இவர்களை குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா தில்லைவாழ் அந்தணர்களுக்கும் அடியேன்னு சொன்னவர் தான் சிவபெருமான். அதனால் இவர்களை எந்த குற்றமும் சொல்லக்கூடாது, என்னடா வழி பண்ணலான்னு யோசித்து 3 பேருடைய பிரதிமைகளையும் வெள்ளியில் செஞ்சு அவர்களை ரதத்தில் வைத்து கூட்டிக் கொண்டு வந்து அறையின் முன்னாடி நிறுத்தி, இதோ வந்து விட்டார்கள், எடுத்து கொடுங்கள் அப்படின்ன உடனே அவர்களுக்கு இல்லை இதில் உயிர் கிடையாதுன்னு சொன்னால் அப்போ உள்ள இருக்கிற நடராஜருக்கு உயிர் இல்லையா? அதனால் எல்லாமே உயிர் உள்ளது தானே அவர்களை எல்லாம் பொறுத்த வரைக்கும். சரின்னு கதவை திறந்து விட்டார்கள். உள்ளே போய் பார்த்தா என்ன கரையான் அப்படியே அரிச்சிருக்கு. அப்போ ஒரு அசரீரி வருது. மன்னன் அவ்வளோ வருத்தப்படுறான். இந்த காலத்துக்கு என்ன வேணுமோ அது அங்கே இருக்குது அப்படின்னு நான் மன்னன் சொன்ன உடனே சரின்னு நம்பியாண்டார் நம்பியிடத்தில் இதை தொகுக்கும் பொறுப்பை மன்னன் ஒப்படைத்தான். பார்த்துக்கோங்க, நம்பியாண்டார் நம்பிக்கை கிட்ட தொகுப்பை ஒப்படைச்சான். தொகுக்க சொல்லினா நம்பியாண்டார் நம்பியினுடைய பெருமை, அந்த மேன்மையை புரிந்து கொண்டு ராஜராஜ சோழனுடைய பெருமை ரெண்டுமே நம்ம பாராட்டி தான் ஆகணும். சரி, அவர் என்ன பண்ணாருங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போமா? அது வரைக்கும் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.